கோவாலு உன் பேச்ச கேட்டுதான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கோம். நம்ம ஊர் பயிர்க யாரு எந்த தவறு செஞ்சாலும் நீ தைரியமா சொல்லு, அதுக்குரிய தண்டனையை கொடுத்துருவோம். தலைவர அது வந்துங்க அருவாளா அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி தலைவர இதே மாதிரி 50,000 ஆடு திருடு போயிருக்கு. இந்த பஞ்சாயத்து எப்படி திருந கண்டுபிடிச்சு இதே மரத்துக்கடையில 2 நாளைக்கு தலைகை எடுத்தவன். ஆஹா சூனா போனா வச்சிருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுறாசா. பஞ்சாயத்து நடக்கணும், பஞ்சாயத்து நடக்கணும். யாரா இருந்தாலும் தைரியமா சொல்ல பாருங்க, பயப்படாத பயப்படாதா. ஏண்டா தயங்குற, தைரியமா சொல்றான். சொல்லு, நீதான் தைரியமா நாளைக்கு சொல்லு சொல்றா. இதுக்கு போய் ஏன்டா பயப்படுற, சொல்றா. நான் என்ன நினைக்கிறேன்னா, நீ என்ன நினைக்கிறது அதை நினைக்கிறோம். பொண்டாட்டி பத்தி என்னமோ நினைக்கிறேன். அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டா அனுப்பிக்கிறது யாரு? பாவம் இல்ல. பெரிய மனுஷன் பேசுற குத்திடுவேன். நீங்க பேசுங்க பரிசு என்ன மறப்பு. அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். ஏன்டா பயப்படுற? ஆனா என்ன தலைவர, கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே. ஏற்கனவே நம்ம ஊர்ல கருப்போட 2 ஜோடி பண்ணி காணா போச்சு. அது வெள்ளச்சாமி தான் சொன்ன, வெள்ளச்சாமி அவனை விரட்டி விடலையா? அதெல்லாம் அவன் கண்ணு முன்னால வந்து போமா இல்லையா? பயப்படலாம் செய்யலாம், லேசலாட்டா கேளுங்க. சொன்னா சொல்லணும் விட்டுருவான். தயங்காம சொல்லுப்பா, நாங்க இருக்கோம்ல. நீ இருப்பியா? அவன் இருக்க வேணாமா? சூடா பண்ண நீ தேவையில்லாம குறுக்க பேசுற. சம்பந்தப்பட்ட நான் தான் பேச முடியும். அவனுக்கு வேற யாரு இருக்கா? ஐயா என் ஆடு திருடு போல, யாரோ ஆடு திருடுன மாதிரி கனவு கண்ட. நான் பஞ்சாயத்து கூட்டினது தப்பு, என்ன விட்டுடுங்க. ஐயோ நான் வரேன், என்ன விட்டுடுங்க. கூடி உனக்கு மட்டும் தனியா சொல்லுமா போயா. என்னையா செம்மாடு மாதிரி சுத்தி வர்ற? என்ன எனக்கு சந்தேகம். ஏன் மேலையா?